ஸ்க்ரீன் இன்னும் இல்லை. லோட் ஆகுது. இப்போ வந்துச்சு. வந்துட்டா. ஓகே. வந்துட்டு. கடைசியா நாங்க போன கிளாஸ்ல அடையாளங்கள் குறியீடுகள் தொடர்பாக பேசியிருந்தோம். அதுல ஒரு பார்வையை ஓ, பார்த்துட்டு நாங்க அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க ப்ராக்டிஸ் ஓகே. பண்ணி வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு போங்க பாப்போம். உங்களோட பாக்ஸ்ல வர வர நீங்க ஒன்றை சொல்லி கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோமா? வந்து இதா பாக்ஸ். பாக்ஸ் வந்து ஓகே. فتح مد كسرتين لمتين صد سكون فتح مد لم مد فتحة كسر مد فتحتين لمة كسرة فتح مد صد كسرتين كس كسر مد لم مد سكون فتحتين كسرتين لمتين. சரி, ஓகே. பேக்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இந்த இதுலயும் கொஞ்சம் லேட் கம்மி கொண்டிருக்குது. சரி, ஓகே. இல்ல, லேட் லேட்டுண்டா இடையில அது ஸ்டக் ஆயிட்டு திருப்பி ஒரேடியா நான் 3 இது வந்துட்டு அப்படியா? அந்த சரி. இது இல்லை, இந்த லாஸ்ட் செகண்ட் ரோவில் ஆ, ஸ்டக் ஆயிட்டு திருப்பி திடீர்னு 3 அந்த- வந்துட்டு அந்த அதுதான் டைம். இதெல்லாம் மொண்டா வந்துட்டு அப்படியா? இது செகண்ட் லாஸ்ட் செகண்ட் ரோவில். லாஸ்ட் அது ரெண்டு தானே? இந்த ரோ தான். ம். சரி, அதான். இந்த இந்த ஃபாஸ்ட்டாக வந்தாலும் அடுத்த எல்லாம் முரடியாக வந்துட்டு நல்லா ஓகே. ஆ, அது சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை இன்னொரு கடைக்கோட கேட்குற உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். நான் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ஷா நினைக்கிறேன். பட் இது நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு இது ஒரு கேட்போம். இன்னும் கொஞ்சம் இதில் நாங்கள் உறுதியாகிக் இன்ஷா கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். ஹைர். இன்ஷா நான் இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். உண்மையில எங்களுக்கு எழுத்துக்கள் சொற்கள் எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் இல்லை. ஆனால் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சு கொண்டு நாங்கள் சூறாக்களாக ஓத போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இஷ்யூவை நிறைய ஈக்குது. நாங்கள் ஓதுற குர்ஆன் சரியான ஓதலுக்குரிய குர்ஆனாக வருது இல்லை என்கிற ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றிக்குது. அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி நாங்கள் குர்ஆன் வசனங்களை வச்சுக்கொண்டு எங்களோட ப்ராக்டிஸை சரிப்படுத்தி கொள்வது, எங்களோட உச்சரிப்புகள் இருக்கிற இஷ்யூவை நாங்கள் எப்படி கிளியர் பண்ணி கொள்றதுங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட். ஓகே. இத முதலாவது நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நான் விலை கொண்ட விஷயம் இந்த வசனங்களாக உச்சரிப்பு இதனை இந்த இடைவெளி ஃபில் பண்றது வசன ரீதியான பயிற்றுவிப்பு. இந்த வசன ரீதியான பயிற்றுவிப்புக்குள்ள போற நேரம் எங்களுக்கு வர ஒரு பெரிய ஒரு டாஸ்க் என்னென்றால் நாங்க வசனம் கொண்ட ஓதி கொண்டு வந்து நிப்பாட்டுற இடமைக்கு தானே. அந்த நிப்பாட்டுற ம். இடத்துல நாங்க வளமை போல நிப்பாட்டுறல. சரியா? இந்த கிளாஸ் மடிப்பு இல்லை கிளாஸ் இருக்கல கீழே விட்டோம், அப்படி விட்டோம். அப்ப வசனத்துல இறுதியில வந்து நாங்க வளமையா ஓதி கொண்டு போற அந்த பேட்டர்ல நிப்பாட்ட மாட்டோம். என்ன செய்வோம்? சில போது நீட்டுவோம், சில போது வேற விதமாக மாத்தி நிப்பாட்டுவோம். இப்போ உதாரணம் பத்தஹத்துன் நீக்கிற ஒரு எழுத்துக்கு நாங்க பத்தஹத்துன்னு வச்சு நிப்பாட்ட மாட்டோம். அப்ப அது எங்களுக்கு என்ன ம். நடக்கும் என்றால் எங்களுக்கு தெரியாத புதிய வசனங்களை நாங்க ஓத போற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், எங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வரும். நான் எப்படி நிப்பாட்ட போறோம் என்றுன்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன ஓகே. செய்யணும்? முதலாவது வசனமா தான் நாங்க ஓத போறோம். சொற்களாக உச்சரிக்க மாட்டோம், எழுத்தெழுத்தா ஓத மாட்டோம், வசனம் வசனமா ஓத போறோம். அப்ப நாங்க வசனமாக ஓதிக்கொண்டு போய்த்துட்டு நிப்பாற்ற இடத்துல அல்லது வசனத்துல இறுதியில நிப்பாற்ற இடம் என்று சொல்றது. இப்ப நாங்க ஓதிக்கொண்டு போவோம், மூச்சு முட்டும் இதுக்கங்கால ஓதையலாண்டு விளங்குனா ஓதிக்கொண்டு போகப்படாது, நான் நிப்பாட்டணும். அதான் ஓதலுக்கு நான் கொடுக்குற கண்ணியம், அழகு. அப்ப அந்த இடத்துல நிப்பாற்ற நேரத்துல நான் என்ன ஒழுங்குல நிப்பாட்டி கொள்றது, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சு கொள்றது? இதுல நீட்டி தான் நிப்பாட்டணும், இதுல இப்படித்தான் நிப்பாட்டணும், இதுல இப்படி நிப்பாட்டுறது போல இந்த அமைப்புல நாங்க நிப்பாட்டணும் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சு கொள்றது என்கிறது நாங்க இன்னைக்கு முதலாவதா டிஸ்கஸ் பண்ண போற அடுத்த முக்கியமான தலைப்பு. அப்ப நாங்க எப்படி சொல்லுவோம்? இப்படி வசனத்துல லாஸ்ட்ல அல்லது நாங்க நிப்பாட்டுற அந்த இடத்துல எப்படியான அமைப்புல நாங்க ஓத போறோம் என்கிறத நாங்க பார்க்க போறோம். இதை நாங்க 3 முறைகள்
மொத்தமே இது வசனத்துடைய இறுதியில அல்லது நிப்பாட்டுற இடத்துல நாங்க ஓதுற முறையில் மொத்தம் மூணு தான் நிக்கி. எந்த வசனத்தையும் நீங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நிப்பாட்டணும். எந்த வசனத்தை ஓகே நிப்பாட்டிருந்தாலும் இந்த மூணுல ஒன்று கூட நீங்க நிப்பாட்டணும். பாடமாக தேவையில்லை. நான் இன்ஷால்லா இதுல ஒர்க் ஒன்று தருவேன். நீங்க குர்ஆனோட நீங்க ரிலேட்டட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. வசனத்துல இறுதியை போயிட்டு பார்ப்பீங்க. அப்ப இது உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்றால் நீங்க ஓதிக்கொண்டு போற அந்த வசனத்திட இறுதியில இந்த மாதிரியான அடையாளங்கள் வாருது. என்ன அடையாளங்கள்? பேர் சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹ் மத்து வெரி குட், ஃபத்ஹத்தைன். வெரி குட். ஃபத்ஹ மத்து ஃபத்ஹத்தைன் எங்க வரணும்? நாங்க எந்த எழுத்துல நிப்பாட்டுறோமோ அந்த எழுத்துல இது வரணும். அதான் முக்கியம். நாங்க எந்த எழுத்துல ஓகே நிப்பாட்டுறோமோ அந்த எழுத்துல இந்த அடையாளம் வந்திக்கணும். ஃபத்ஹ் மத்து வரணும் அல்லது ஃபத்ஹத்தைன் வரணும். ஆ இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யணும்? அல்லது இன்னொன்று செய்கிறேன். இன்னொரு இதுக்கு என்னன்னு சொன்னா நாங்க நிப்பாட்டுற இறுதி எழுத்து அலிஃப் ஆகிக்கணும். நான் நிப்பாட்டுற அந்த வசனத்துல இறுதியாக அலிஃப் வந்திக்கணும். அப்போ ஒன்று அலிஃப் வரலாம், ஓகே அல்லது பதஹ் மத்து வரலாம், அல்லது பதஹ்தைன் வரலாம். ஃபத்ஹத்தைன். இது மூன்று ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் நாங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, எந்த எழுத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ அந்த எழுத்தை நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். அல்லது ஒரு செகண்ட் என்று சொல்றதை விட 2 அளவு, கைவிரல் ஒண்ட மூடி திறக்கிற அளவு தான் நாங்க 2 அளவுன்னு சொல்றது. 2 அளவுக்கு மாத்திரம் கூடிடப்படாது. நிறைய ஓகே பேர் சும்மா கணக்கு வழக்கு இல்லாம இழுத்துல தான் ஓதுவாங்க. அப்படி அல்ல. எங்களுக்குன்னு குர்ஆன் சில அளவுகோல்களை தந்திக்குது. அந்த அளவுகோல்களுக்கு கூடத்தான் நாங்கள் குர்ஆனை பிராக்டிஸ் பண்ணணும். எனவே அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் என்றால் 2 அளவுக்கு நாங்கள் நீட்டி ஓதுவோம். இப்போ இதுல உங்களுக்கு 3 உதாரணங்கள் தந்திக்கிறேன். இந்த மூன்றுடையும் இறுதிகளை கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். குய்யா பாப்போம். ஃபர்ஸ்ட்ல என்ன ஐடியா வருது? வசனத்துல இறுதி பகுதி ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. குட், நல்லமா. ஃபத்ஹத்தைனிக்கு வெரி குட். கடைசியாக வந்திருக்கிற அடையாளம் பதஹத்தைன் வந்திக்குது. அதோட சேர்த்து எங்களுக்கு இன்னும் ஃபத்ஹத்தைன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன வந்திக்குது? லாஸ்டா வந்திருக்கிற எழுத்து அலிஃப் அலிஃப். அப்ப 2 கன்ஃபர்மேஷன் உறுதி. சோ நாங்க ஜிம் என்ன செய்யணும்? இழுத்து விடும் எஸ், 1 செகண்ட். நீட்டி விடும். ஒரு செகண்ட் நாங்க இழுத்து 1 ஓதும், செகண்ட். நீட்டி ஓதும். சரி, இப்ப ரெண்டாவது வாங்க பாப்போம். ரெண்டாவது என்ன விஷயம்? புரிய சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவதுல அலிஃப் வந்திக்கு. ரெண்டாவதுல அலிஃப் வந்திக்குது. வெரி குட். சோ நாங்க அதை இழுத்து ஓதணும். மூணாவதுல கடைசியில யா வந்திக்குது. யாவை பார்க்கலுமா? சம்மதமே இல்லை, யா வந்திக்குது. இல்ல அதுக்கு அதுக்கு முன்னுக்கா ஃபத்ஹ் மத்து வந்திக்கு. வெரி குட். இறுதியாக ஆ வந்திக்கிற அடையாளம் பத்தஹ் மத்து. லாஸ்ட்ல வந்திக்கிற ம் அடையாளம் பத்தஹ் மத்து. சோ நாங்க ஃபத்ஹ். பார்க்க வேண்டியது அந்த யாவையோ கடைசியா இது வந்திக்குது யோசிச்சு கொண்டே தேவையில்லை. அந்த ஃபத்தஹ் மத்தை வச்சு நாங்க டிசைட் பண்ணி கொண்டு போகலாம். இதான் முதலாவது முறை. ரைட். சரி, ஓகே இரண்டாவது முறைக்கு நாங்க வந்தோம் என்றால் இரண்டாவது முறையில வசனத்தில இறுதியில நாங்க நிப்பாட்டுற அந்த எழுத்து இந்த மாதிரி எழுத்தா வாருது. என்ன எழுத்து இது? சுக்குன் சுக்குன். பாப்போமே. என்ன எழுத்து இது? ஹா ஹா ஹாவா? ஹா தா தா. தா. வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேலுக்கு 2 டொட் வாரது ரெண்டு பெரும்பாலும் தா தான். இந்த தாக்கு ஒரு ஸ்பெஷலான பெயர் இருக்கிற. உங்களோட ஊர்களில் எப்படி சொல்றது தெரியா? எப்படி இந்த பேர் நீங்க சின்ன சொல்லி பழகிறீங்க? தால நிறைய டிசைன் எனக்கு இருக்கிற. தெரியாது. இப்படி ஒரு தா சொல்லுவாங்க. ம் இந்த மாதிரி ஒரு தா. இன்னொரு இப்படி ஒரு தா இருக்கிற. இந்த ம் தாக்கு சொல்லுவாங்க தா. பெரிய தான்னு சொல்லி. சரியா? பெரிய தான்னு சொல்லுவாங்க. ஆ பெரும்பாலும் எல்லா ஊர்களையும் அந்த பேர் தான். இந்த தா பொறுத்த வரைக்கும் இந்த எங்கட கிச்சன்கள்ல இருக்கிற சட்டிட அமைப்புல இருக்கிறதால சட்டி தாண்டி இந்த பேர் வச்சுட்டாங்க. இந்த தா ம் பொறுத்த வரைக்கும் இது குண்டுமணி டே ஸ்டைல் இருக்கிறதாக குண்டுமணி தா, குண்டு தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்க ஊர் ஓ பேச்சுகளுக்குள்ள தாக்கலாம். அந்த புதிய அரபு பேர்கள் அந்த இடத்துல எங்களுக்கு தேவை. நாங்க இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஐடென்டிபிகேஷன். இந்த தாக்கு இப்படி செல், இப்படி வந்தா இந்த தா, இப்படி வந்தா இப்படி தாண்டி சொல்லி ஒரு ஒரு அடையாளம் உண்டிக்கணுமே. அதுக்காக வேண்டி தான் அந்த பேரை சொல்றேன். மற்றபடி இந்த பேர்ல தேவைப்படுற இந்த அடையாளத்துக்கு தேவைப்படுற. ஓகே இப்ப இந்த தாக்கு இந்த குண்டு தாண்டு செல்ற இந்த தா வந்துச்சு. இதை நான் என்ன செய்யணும் என்றால் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வேர் கொண்டிருக்கின்றால் அந்த எழுத்தை அப்படியே மாத்தணும். அந்த குண்டு தாவை பெரிய ஹாவா மாத்தணும். மாத்தி என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு தான் ஓதணும். இங்க வந்து அந்த பத்தஹத்தான் பத்தஹ் மத் எல்லாம் அவுட். இந்த எழுத்து வந்தா இந்த குண்டு தா வந்துச்சுன்னா அதெல்லாம் அவுட்.
ஓட்டோவா சிஸ்டம் எங்க ஓகே. மாறும்? பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனை வச்சு ஓதுற சுக்குன் வச்சு அடைப்புக்கு மாறும். இப்போ உதாரணத்துல பாருங்க பாப்போம். எப்படி நிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். இந்த மூணு சொல்லையும். மூக்கத மூக்க த தூ அப்படியா? மூக்கதா மூக்கதா மூக்கதா. ரெண்டாவது மூசதா மூசதா. மூணாவது முமத்ததா. முவத்ததா. ஓகே, நல்லா மாஷா அல்லாஹ். ஹைர். இது கிளியர் தானே? ஓகே. சரி, மூணாவது கன்செப்ட் நாங்க வருவோம், கடைசி கன்செப்ட். நீங்க பார்த்த இந்த இரண்டு சந்தர்ப்பங்களை தவிர மற்றபடி எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டது. ஓகே. இப்போ இதுல பாருங்க. ஓகே. அஹ்லதஹு நிப்பாட்ட இயலாது. என்ன செய்யணும்? அஹ அஹலதா. அஹ்லத என்று கடைசி ஹாக்கு சுக்கூனை வைக்கணும். ரெண்டாவது எப்படி வரும்? ஃபீ லி. ஈல். ஃபீல். மூணாவது பைத்தி அண்டி. எப்படி வரும்? பைத்தியா பைத்துவா பைத்தையா? இல்லாட்டி பை என்று ஹாக்கு சுக்கூன் வைக்கிறதா? என்ன ஐடியா வருது? பைத். பைத். ஏனது நாங்க ஹாக்கு சுக்கூன் வைக்கலையேன்னு சொல்லுங்க பாப்போம். இது வந்து ம். பை என்று நாங்க ஏன் நிப்பாட்ட மாட்டோம்? பைத் என்று ஏன் நிப்பாட்டணும்? ரெண்டு கேள்வி. விட ஒண்ணு. பைத்த பைத். ஆ, அந்த அதை கிளியர் பண்ணி தான் கேட்கிறேன் நான். பை என்று நிப்பாட்டுறதா, பைத் என்று நிப்பாட்டுறதா? பைத். பைத். ஏன் பைத்தை நிப்பாட்டணும்? என்ன உங்களுக்கு என்ன ஐடியா வந்துச்சு? இது வந்து சட்டித்தா வெரி வந்திக்கும். குட். வெரி குட். அந்த தாட வடிவம் தான் நீங்க எங்களை மாத்திக்குது. இங்க வந்திக்கிற சட்டி தான் நாங்க அந்த இடத்துக்கு மாத்துறோம். இப்ப நீங்க ம். உங்களுக்கு என்ன செய்யணும் என்றால், நீங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கம் ஒரு 3 அல்லது 4 பக்கங்களை குர்ஆன்ல நீங்க எடுத்து அந்த பக்கத்துல நீங்க எல்லாத்தையும் போக தேவையில்லை, நிப்பாட்டுற இடங்களை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்? ஸ்டடி பண்ணணும். நான் அந்த 3 மெத்தட் சொல்லி தந்திக்கிறோம். இதுக்குள்ளால வருதா? இது மூணையும் தாண்டி வேற உங்களுக்கு டவுட் வேற என்ன டவுட் ஒன்று இடம் ஒன்று வருதா என்கிறத நீ ஸ்டடி பண்ணணும். அப்படி ஓ. டவுட் வாரண்டுச்சுன்னா கட்டாயம் நீங்க என்னத்த சூறால பாக்குறீங்களோ அந்த சூறோட பேரையும் அந்த எத்தனாவது வசனம்ங்கிறத நம்பரையும் எடுத்து வந்தீங்கன்னா நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தேடணும். நீங்க மூணுலையும் நீங்க தேடினா தான் குறைஞ்சது இதை உங்களுக்கு ஞாபகத்துல வையும். இப்படி வந்து நாங்க இப்படி நிப்பாட்டணும் என்ற அந்த ஐடியா இப்போ வரும். நாங்க நம்ம ஓதல தானே. இப்போ இதுல ஓத போக கொள்ள இன்ஷால்லா அது அந்த டைம்ல கிளிக் ஆகும். ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் எங்கிட்ட நான் தேடி பார்த்து ஸ்டடி பண்ணாதான் எங்களுக்கு மனசுல நிற்கும். ஏன்னா இது 3 நோட்ஸ் பாடம். இந்த மூன்றுமே நோட்ஸ் தான். அப்ப இது வந்து ம். பாடமாக்கி வச்சு கொண்டு நோட்ஸ் இல்ல. ஒருவாண்ட வசனம் உண்ட திறந்து ஓதுற டைம்ல எங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த 2வது வசனம் எடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு பெரிய வசனமா இருக்குது. இது. சரியா? ம். இப்ப இதுல உங்களுக்கு நிப்பாட்ட போறீங்க. ரப்புக்குண்டு நிப்பாட்ட இயலாது. எங்க நாங்க ஃபத்ஹாத்து வச்சு நிப்பாட்டு படிச்சோமா? பாருங்க பிரச்சனை. இல்ல. இல்ல. அப்ப இங்க இது எப்படி நிப்பாட்டணும்? ரப்புக்கி ரப்புக்கா நீட்டமா? ரப்பு. ரப்புக். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். இப்ப உங்களுக்கு விஷயம் கிளியர் ஆகுது. நல்லா கிளிக் ஆகுது. கிளியர் அப்ப ஆகுதுங்கிறத விட நமக்கு இப்படி இடையில நிப்பாட்ட இயலுமா இல்லையே? அது எஸ். வசனம் முடிகிற வரைக்கும் நம்ம எஸ். முடிச்சுட்டு தான் இல்ல நிப்பாட்டணும். அப்படின்னு இல்ல. அப்படின்னா நாங்க எப்போ மௌத் ஆயிக்கோங்க எல்லாரும். உலகத்துல முக்காவாசி மௌத் ஆயிப்பாங்க. அப்துல் பாசித் மாதிரி பெரிய காதி மரதே வேற குர்ஆன் எல்லாரும் மௌத் ஆயிப்பாங்க. அப்படி அல்ல. குர்ஆன்ல உங்களுக்கு தெரியுமா ம். ஒரு பக்கத்துக்கு ஒரு வசனம் இருக்குது. இப்படி ஓத இல்லாத எங்களுக்கு. ஆ, சில வீக்கம். ஆ. சரியா? சூரா பக்கரா அப்ப நீங்க அப்படி படிச்சீங்கன்னா ஒரு நிப்பாட்டு. பக்கத்துக்குள்ள 3 வசனம் தான் வரும். ஒரு முக்காவாசி காவாசி காவாசி பக்கத்துக்கு ஒவ்வொரு வசனமும் வைக்குது. அப்படிலாம் நினைக்கிறேன். நீங்க நினைச்சிட்டு நினைக்கிற மாதிரி அப்படி ஓதுறது இல்ல. ஆனா உண்டு குர்ஆன் இல்ல ஓதுறதுக்கு எனக்கு. ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சொல்ல வச்சு கொண்டு ம். கணிஞ்சு முடிக்கப்படாது. அலம் தர கைஃப இப்படி ஓதப்படாது. அது குர்ஆனுக்கு கொடுக்குற ஒரு அவமரியாதை ஆயிக்கும். கண்ணியமா ஆயிக்காது, மரியாதை ஆயிக்காது. அப்ப அந்த இப்ப நான் இப்ப நிப்பாட்டனா இப்ப இடையில ரப்புன்னு நிப்பாட்டலாம். நிப்பாட்டலாம்.
நிப்பாட்டினா என்ன செய்யணும் ம். அதை நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நிப்பாட்டலாமேங்கிறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப நாங்க படிக்க ஓகே. நிப்பாட்டலாம்ங்கிறது ஒரு அனுமதி இருக்குது. ரெண்டாவது நிப்பாட்ட இடத்துல எப்படி நிப்பாட்டுறது அதான் நான் பாக்குறோம். அப்ப நீங்க இப்படியும் செய்யலாம். ம். cross செக்ல குர்ஆன்ல இப்ப நீங்க 2 3 பார்க்க சூரா வசனத்துல இடையில திடீர்னா போல இந்த இடத்துல எப்படி நிப்பாட்டலாம் நிப்பாட்டி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ம். 3வது வசனம் ஃபல் யஅபுது ரப் பாக்கு சுக்கூனை தான் வைக்கணும். ஷத்தோட சுக்கூனை வைக்கணும். சரியா? ம். முதலாவது வசனம் யஹ்சபு அன்ன மாலஹு நிப்பாட்டே இயலாது. கஷ்டம் நிப்பாட்டணும் மேல நிப்பாட்டியாச்சு. சுக்கூன் வச்சு நிப்பாட்டியாச்சு. உதாரணம் சொல்லி தரேன். ம். கட்டாயமா வாஜிபா ஓகே. நிப்பாட்டுறது வாஜிப் அல்ல. எங்கட உயிரை காப்பாத்தி கொள்றதுக்கு நாங்க மூச்சு விட்டு ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கு களைப்பு இல்லாம டயர்ட் இல்லாம குர்ஆனை விருப்பத்தோட ஓதுறதுக்கு நிப்பாட்டுறதுங்கிறது கட்டாயம் தேவை. அதை நீ விளங்கிக்கணும். சரியா? ஓகே. நிப்பாட்டாம ஓதுறது சரி நிப்பாட்டினா ஹராம் என்று ஃபத்துவாலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை, ஒண்ணும் இல்லை. தாராளமா நிப்பாட்டி ஓதலாம். ஓகே. ஆனா அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிற நீ இப்போதைக்கு நிப்பாட்டலாம்ங்கிறத விளங்கிக்கோங்க. 3 பகுதியையும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல தேடிட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டோட வாங்க. எங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. முன்னுக்குள்ளதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஓகே. முன்னுக்குள்ளது அடையாளங்கள் பகுதியில் சின்ன பாட்டு ஒண்டி பார்க்கணும். இந்த 3லையும் தேடிக்கணும். ம். குறைஞ்சது 3க்குள்ளாலையும் நீங்க தேடுற வசனங்கள் அம்புட்டிக்கணும். அது முக்கியம். சும்மா நீங்க தேடி இதுல மட்டும்தான் வசனம் கிடைச்சதுனாலும் போதாது. 3 பகுதியை நீங்க பெரலலா தேடி எடுத்துக்கணும். அப்ப அதுக்கு ஓகே. கொஞ்சம் உங்களுடைய ஸ்டடி தேவைப்படும். நாளைய நாள் உங்களுக்கு டைம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அதை தேடி இப்ப பார்த்து அது சொல்லுங்க, கேளுங்க. இப்ப தேர்ற ஸ்டைல் வந்து இப்படியும் ஈக்கல தானே எப்படி ஹசரத்? இந்த இடையில வரக்குள்ள இப்ப நம்ம இங்க தான் தேட வந்து இல்லையே அப்படின்னு கடைசியில இல்லை. இருந்து. அப்படி நான் தான் சொல்றேன். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத வசனங்களை நீங்க தேடுங்க. சும்மா ஒரு ம். பெஸ்ட்டுக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்பீடா தேடுங்க. ஒரு பரவலா சும்மா நார்மலா தேடி பாருங்க. அதுக்கு பிறகு ஏதாவது சரி ஒரு 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 முறைக்குள்ளால 2 3 தான் வந்துச்சு இது அல்லது குறைவாக வந்திக்குது அப்படி என்றால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏன் இது வாரது குறைவா இல்லாட்டி இப்படி வாரது இல்லையான்னு சொல்லி வேற வேற இடங்களுக்கு சும்மா நீங்க crossல தேடலாம். சரி விளங்குதா? இப்ப நீங்க தேட ஓகே. போக்குள்ள இந்த ஆ. 3வது முறை தான் நிறைய வந்திக்குது. முதலாவது முறை கூட வந்திக்குது. 2வது முறை குறைவா தான் வந்திக்குது. 1 2 தான் வந்திக்குது என்றால் நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட ஃபோக்கஸ் எங்க போகணும்? அந்த 2வது முறையில தாவல் மறுபூத்தால் நிப்பாட்ட இடங்களை நோக்கி போகணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப நீ கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வாங்க. நாங்க டைம் இருக்குது. கொஞ்சம் தேடலுக்குரிய ஒர்க் தான் இது. அப்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. அடுத்த கிளாஸ்ல நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சப்ஜெக்ட் போமா. இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.